ஒற்றலைப்படைனா என்னது? மெய்யெழுத்துக்கள்ல இருக்க 10 எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கும். அதோட கூட ஆயுத எழுத்தும் சேர்ந்து நீண்டு ஒலிக்கிறதுக்கு பேரு தான் ஒற்றலைப்படை. அப்போ இந்த மெய்யெழுத்துக்கள்ல 10 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம மனப்பாடம் பண்றது அப்படின்னா கொஞ்சம் ஈஸி மெத்தட் பாருங்க. ஞங்கன நம்மன அப்படி படிக்கணும். அதுக்கு மேல ஒரு புள்ளி வச்சுக்கணும். ஞ வருதுல, அதுக்கு மேல ஒரு புள்ளி. ஞங்கன நம்மன வயல ல வயலன்னு படிச்சுட்டு இன்னொரு ல எக்ஸ்ட்ரா அப்படி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கன்னா நம்மனா வயலை, அதுக்கடுத்து ஒரு லா, அப்புறம் மேலே எல்லாத்துக்கும் புள்ளி வைக்கிறீங்க. ஓகே, ஆகிய 10 எழுத்துக்களும் இந்த அக்கனான்ற ஆயுத எழுத்தும் அளவெடுப்பதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் ஒற்றலைப்படை. அப்போ 11 எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 10ம் அது கூட ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளவெடுப்பதுக்கு பேர் ஒற்றலைப்படை அப்படின்னு பேர். பாருங்க, எங்கிறைவன்.